விஜயவாடால ராமச்சந்திரா அப்புறம் துளசி தம்பதிங்க அவங்க பொண்ணு சந்தியாவோட வாழ்ந்து வந்தாங்க. சந்தியா பிடெக்ல காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்தா. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி எம்என்சில ஒரு நல்ல வேலை கிடைச்சது. நல்லா உழைச்சி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த சந்தியாவுக்கு மாப்பிள பார்த்தாங்க. அப்பா ராமச்சந்திரா அவகிட்ட போய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சந்தியா, உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. பையன் மார்க்கெட்டிங் கம்பெனில நல்ல வேலையில இருக்கான். மாசத்துக்கு 1,00,000 சம்பளம். ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லப்பா. நம்ம வேணும்னு நினைக்கும் போது நல்ல சம்பந்தம் வராதுமா. இந்த சம்பந்தத்தை நாம கை நழுவி விடக்கூடாது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலை செய்யறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களாப்பா? அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது நாம கேட்கலாம். ஒத்துப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். 2 நாட்களுக்கு அப்புறம் வருண் அவனோட குடும்பத்தோட பொண்ணை பார்க்க வருவான். அவங்களுக்கு சந்தியா ரொம்ப பிடிச்சு போயிரும். சந்தியா வருண் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீங்க பிடெக்ல காலேஜுக்கே டாப்பர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு தடங்கலா நான் இருக்க மாட்டேன். சந்தியாவுக்கு வருண் பேசுற அந்த பேச்சு, இந்த மாதிரி யோசிக்கிற மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருண அவங்க தங்கச்சி, நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அண்ணே? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கலாம்னு கேட்டாங்க பிரியா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? என்ன சொல்லுவேன், உன்னோட இஷ்டம்னு சொன்னேன். ஏண்டா அப்படி சொன்ன? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்காக வேலைக்கு போகணும்? அதேனம்மா, அவ்வளோ படிச்சிருக்கா அந்த பொண்ணு, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம நீ வேலைக்கு போகாதன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல. என்னடா சொல்ற? நீ அவளுக்கு வருங்கால புருஷ. அவ வேலைக்கு போகணுமா வேணாம்னு நீதான் முடிவெடுக்கணும். நீ என்ன சொல்றியோ அத உன் பொண்டாட்டி கேட்கணும். அவளோட வாழ்க்கையோட முடிவை அவ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். அவ வேலை பார்க்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஒரு பொண்ணு வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா அவ புருஷனை மதிக்க மாட்டாடா? நீ மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறடா. பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்ப வேண்டிய நிலைமையில நீ இல்லல்ல. இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. பொண்ணு வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு அவங்க அப்பா கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இப்படி வருண் வாய அடைப்பாங்க. வருண் அப்பா அம்மா சந்தியாவோட அப்பா அம்மா கிட்ட, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு என் பையன் கிட்ட சொன்னாளாம். என் வீட்டு மருமக வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம மத்ததெல்லாம் பார்க்கலாம். ராமச்சந்திரன் இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒன்னும் சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியல. ராமச்சந்திரா அறையில் இருக்கிற சந்தியா கிட்ட போய், நீ வேலை பார்க்கறது பையனோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது? என்னப்பா இது? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரு என்கிட்ட சொன்னாரே. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இருக்குமா? நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண, ஆனா அவங்க கேட்கவே இல்ல. கொஞ்ச நேரம் 3 பேருமே மௌனமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரா, நாம வாழ்க்கையில கேட்டது எல்லாமே கிடைக்காதுமா. சில விஷயத்த ஒத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும். அதான் வாழ்க்கை. சந்தியா தன்னோட அப்பா வருத்தப்படக்கூடாதுன்னு, சரிப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ராமச்சந்திரா பொண்ணு சொன்ன அந்த பேச்சு கேட்டு சந்தோஷப்பட்டு வருண் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டு அந்த சம்பந்தத்தை நிச்சயம் பண்ணுவாங்க. அப்படியே நாட்கள் நான் வந்துச்சு. சந்தியா இப்போ 2 குழந்தைக்கு அம்மா. வருணுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு அமுச்சு வச்சாங்க. வருண் அப்பா அம்மா கூட, அம்மா நீங்களும் என் கூடவே ஹைதராபாத் வந்துருங்க. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கோம். இந்த ஊரை விட்டு நாங்க வர முடியாதுப்பா. ஆமாண்டா, பசங்கள பத்திரமா பாத்துக்கோ. நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்படி வருண் சந்தியாவை குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஹைதராபாத் போவான். சந்தியாவுக்கு வேலை பார்க்கணும்னு தோணும் போது நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலையை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி 2 வருஷம் போகும். ஒரு நாள் குடும்பத்தோட கோயிலுக்கு போன சந்தியாவை காலேஜோட ஃப்ரெண்டு மீட் பண்ணுவான். சந்தியா, என்ன ஞாபகம் இருக்காடி? பூஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சந்தியா. நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவரு என் வீட்டுக்காரரு, 2 பிள்ளைங்க. இதுதான் என் வாழ்க்கை. இப்படி குடும்பத்தை காட்டுவான்.
அப்படின்னா நீ வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? இல்ல பூஜா. என்ன சந்தியா, நீ காலேஜ் டாப்பர், கேம்பஸ் இன்டர்வியூலும் கூட உனக்கு எம்என்சி கம்பெனில ஜாப் கிடைச்சதுல, ஆனா நீ அதுக்கு ஜாயின் பண்ணலையா? காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள்லயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பூஜா. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் பசங்க அப்படின்னு வாழ்க்கை ஓடி போச்சு. ஆனா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சந்தோஷமா பாத்துக்கிற புருஷன், 2 பிள்ளைங்க, வேற என்ன வேணும்? சந்தியா ஃப்ரெண்டோட பேச்ச கேட்ட வருணுக்கு சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. 2 நாட்களுக்கு அப்புறம் வருணோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க. வருண் தங்கச்சி பிரியா அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைங்கள, இன்னைக்கு டேடியோட பர்த்டேல, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலன்னா என்ன ஆயிட போகுது? ஸ்கூலுக்கு எப்படி அத்த போகாம இருக்கிறது? ஆமாம், டாடி நல்லா படித்ததுனால பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பர்த்டேக்கு இவ்வளோ பேர் வந்தாங்க. அம்மா நல்லபடியாக படிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் வீட்டில் காலியாக இருக்காங்க. பையன் பேச்சை கேட்டு சந்தியா ரொம்ப வருத்தப்படுவா. இதை கேட்ட வருண் தன்னோட பையன் கிட்ட, சூரஜ், அம்மாவை பார்த்து அப்படிதான் பேசுவியா? இப்படி கோவமா திட்டுவான். விடுங்க, அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். இரு சந்தியா, நீ பண்ண தியாகம் என்னன்னு உனக்கு புரியணும். இப்படி சூரஜ கிட்ட கூப்பிட்டு, உங்க அம்மா பிடெக்ல காலேஜுக்கே டாப்பர். உங்க தாத்தா பாட்டி அம்மா வேலைக்கு போறதுக்கு விடவே இல்ல. சில வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பொருந்தீங்க. இப்போ நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்க. அம்மாவோட உதவி இல்லாம உங்களோட வேலைய நீங்களே பாத்துக்கிறீங்க. உங்க அம்மா உங்களோட பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால நான் என்னோட கரியர்ல நல்லபடியா நான் முன்னேறினேன். அதுக்குதான் நீங்க என்ன பார்த்து இப்போ பெருமைப்படுறீங்க. இப்போ இந்த சொசைட்டில இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்க அம்மா தான். அவங்க அம்மா பண்ண தியாகத்தை புரிஞ்சுக்கிட்ட சூரஜ் சந்தியா கிட்ட போய், ஐ எம் சாரி மம்மி. சந்தியா தன்னை புரிஞ்சுக்கிற புருஷன் கிடைச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் வருண் அன்னைக்கு சந்தியா கூட, சந்தியா, குழந்தைங்க பெருசாயிட்டாங்க, இனிமே நீ வேலை பார்க்கலாம்ல? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் நான் எப்படிங்க வேலைக்கு போறது? புள்ளைங்க அவங்க வேலைய அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடலாம். உனக்குன்னு இந்த சொசைட்டில ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்தல்ல. ஆனா எங்க அப்பா அம்மா சொன்ன அந்த வார்த்தையால, என்னோட சுயநலத்தால நீ வேலை பார்க்க முடியல. இப்ப நான் பண்ண தப்ப சரியாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கும் வேலைக்கு போகணுன்ற ஆசை இருக்குங்க. நீங்க என் மனசை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாபுக்கு வேகன்சி இருக்கு. நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. நீங்க சொல்ற மாதிரியே சேருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் உங்க பொண்டாட்டின்னு இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. உன்கிட்ட பிடிச்சது இந்த தன்னம்பிக்கை தான். எங்க ஆபீஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர வரைக்கும் நீ என்னோட மனைவின்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். 2 நாட்களுக்கு அப்புறம் சந்தியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு ஜாப் கிடைச்சது. அதுக்கப்புறம் சந்தியா, வருண் 2 பேருமே புருஷ பொண்டாட்டிங்கன்னு ஆபீஸ்ல தெரிய வந்துச்சு. ஒரு நாள் கம்பெனி எம்டி அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு, நம்ம கம்பெனி டர்ன் ஓவர் ஏறாம இறங்காம அப்படியே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம கம்பெனியோட சேல்ஸ அதிகமாக்க ஏதாச்சும் யோசனை நீங்க கொடுக்குறீங்களா? வருண் கூட எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. சந்தியாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிட்டில மட்டும்தான் சார் சேல் ஆகுது. ஆனா அதிகமா ஆட்கள் வாழ்றது கிராமத்துல தானே. அங்கேயும் நாம சேல் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு அதிகமா லாபம் வரும் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ப்ராடக்ட வெஹிக்கிள் அப்ரூவ் கடை மூலமா பக்கத்து ஊருக்கு அமுச்சு வச்சோம். ஆனா அங்க ஜனங்க ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குனாங்க. அதுல நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு கூட லாபமா கிடைக்கல. கிராமத்துல 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்குற ஆட்கள் ரொம்ப குறைஞ்சபட்சம் தான் இருப்பாங்க சார். நாம நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை 20 ரூபா 30 ரூபா பேக்கெட்ல மாத்தி வித்தோம்னா அவங்க வாங்குவாங்க. அப்போ நமக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்ல. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா நம்மளோட ப்ராடக்ட்ஸ வெறும் 20 ரூபாய்க்கு வித்தா நம்மளோட கம்பெனி பேரு கெட்டு போயிருமா? இதுல நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வீட்ல இருக்கும்போது நீங்க இந்த ட்ரெஸ்லயா இருப்பீங்க? இருக்கிற இடத்த பொறுத்து நம்மள நாம மாத்திக்கணும் சார். அப்பதான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்லாம எம்டிக்கு கூட இந்த யோசனை பிடிச்சு போச்சு. உன்னோட இந்த யோசனை மட்டும் இல்ல, உன்னோட இந்த தைரியம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
சீக்கிரமா நீ சொன்ன யோசனைய நான் எக்ஸிக்யூட் பண்றேன். வண்டியில கம்பெனியோட பொருளை பக்கத்து ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. பக்கத்து ஊர்ல இருக்கிற நடுவர்க ஜனங்க கம்மியா கிடைக்கிற இந்த பொருளை வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுப்பாங்க. இப்படி சந்தியா கொடுத்த அந்த யோசனை சக்சஸ்ஃபுல்லா மாறும். நீ கொடுத்த யோசனையால நம்ம பொருள் 4 மடங்கு சேல் ஆயிருக்கு. அதுக்குதான் உன்னோட சேலரி கூட 4 மடங்கு அதிகமாக்கிருக்க. 2 லட்சமா நான் மாத்துறேன். தேங்க்யூ சார். ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சந்தியாவுக்கு மட்டும் இல்லாம அவளோட புருஷனுக்கும் கூட சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. வருண் சந்தியா கிட்ட, கம்பெனி லாபத்தை அதிகமாக்குறதுக்கு நான் ரொம்ப வருஷமா உழைச்சிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ வருஷமா என்னால முடியாதது நீ ஒரே ஐடியால பண்ணி முடிச்சிட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. சந்தியா கொடுத்த சில யோசனையால கம்பெனியோட லாபம் இன்னும் அதிகமாச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் கம்பெனி எம்டி எல்லாரையும் சேர்த்து மீட்டிங் போட்டு, நம்ம கம்பெனி பிரான்ச்ச பெங்களூர்ல ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் உங்கள ஒருத்தரை இந்த ஆபீஸுக்கு மேனேஜரா போட்டு நான் பெங்களூர் பிரான்ச்சுக்கு போறேன். ஆபீஸ்ல இருந்த 2 ஸ்டாஃபுங்க இந்த மாதிரி பேசிப்பாங்க. வருண் ரொம்ப வருஷமா இந்த கம்பெனிக்காக வேலை பார்த்துருக்கான். கண்டிப்பா நம்ம எம்டி அவங்களத்தான் சிஇஓவா பண்ணுவாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. நாம இப்பலிருந்து அவனை நல்லபடியா வச்சுக்கணும். இதனால நமக்கு உதவியா இருக்கும். 2 பேருமே சேர்ந்து வருண் கிட்ட போவாங்க. வருணவங்களே, கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க ஹெல்த்தை கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த மேனேஜர். அதுக்கு வருண் சின்னதா சிரிச்சு, எம்டி என்ன மேனேஜரா பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கம்பெனிக்காக நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை தவிர யார மேனேஜரா பண்ணுவாங்க? அப்படின்னா ராமகிருஷ்ணா அவங்க 30 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சிஇஓவா எதுக்கு பண்றதில்ல? அவங்களுக்கு வயசாயிருச்சு. எம்டி எடுத்த முடிவை சரியா அவங்க பயன்படுத்தணும்னா உங்களை மாதிரி யங்ஸ்டர் தான் மேனேஜரா ஆகணும். இப்படி நல்லபடியா வருண் கிட்ட அவங்க பேசுவாங்க. அப்போ என்ன மேனேஜரா கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த வருண் இவங்க பேச்சு இன்னும் நம்பிக்கையை மூட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எம்டி மீட்டிங்ல, இந்த பிரான்ச்சுக்கு மேனேஜரா நான் சந்தியாவை தேர்ந்தெடுக்கிறேன். இதை கேட்டு வருண் மட்டும் இல்ல, சந்தியா கூட ஆச்சரியமாவா. நான் ஜாப்ல ஜாயின் பண்ணி 3 மாசம் கூட ஆகலையே சார், அதுக்குள்ள நான் மேனேஜரா? வேலைக்கு வந்து எத்தனை நாளானா என்ன? உன்னால கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீ தைரியசாலி. அதுக்குதான் இந்த ஆபீஸ நீ மெயின்டைன் பண்ணுவேன்னு உன்னை மேனேஜரா நான் ஆக்குறேன். அதை கேட்டு வருண் வருத்தப்படுறத சந்தியா பாப்பா. அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சந்தியா வருண் கிட்ட, உங்களை மேனேஜரா ஆக்குவாங்கன்னு நானும் தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி என்ன மேனேஜரா ஆக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? எம்டிக்கு என்னை விட நீதான் புத்திசாலியா தெரிஞ்சிருக்க. உன்னை மேனேஜரா பண்ணிருக்காங்க. இப்படி சொல்லி எந்திரிச்சு போயிருவான். சந்தியா வருண் ரொம்ப வருத்தப்படுறான்னு புரிஞ்சு போச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருக்கும்போது வருண் சந்தியா கிட்ட, இந்த மாசம் பட்ஜெட் அப்புறம் ப்ராஃபிட் ஃபைல உன் கேபின்ல வச்சிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணு. இதை கேட்ட எம்டி கோவமா, வருண், இந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட அப்படித்தானே பேசுவியா? நீ அவங்களுக்கு புருஷனா இருக்கலாம். ஆனா இது ஆபீஸ். நீ அவளுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள். எல்லாரும் முன்னாடி மேனேஜரை பேரை சொல்லி நீ கூப்பிடவே கூடாது. இது ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி சந்தியா, ஏதோ வழக்கமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுப்பாரு சார். நீ உன்னோட புருஷனை சப்போர்ட் பண்ணாத. ஐ எம் சாரி சார். நீ சாரி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சந்தியாவுக்கு. ஐ எம் சாரி மேடம். இப்படி எல்லார் முன்னாடி எம்டி வருணை திட்டினதுனால அவனுக்கு அவமானமா போயிடும். மௌனமா அவனோட கேபினுக்கு போகும்போது, இவன் மேனேஜர் ஆவான்னு நினைச்சான். இப்போ அவனோட பொண்டாட்டியே மேடம்னு இவன் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் இப்படி பொண்டாட்டிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா வேலையை விட்டு ஓடிடுவேன். இவனுக்கு சூடு சொரணை ஒன்றும் இல்லை போல, இன்னும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தன்னை புகழ்ந்து பேசினவங்க இப்போ கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருஷத்துல வீட்டுக்கு போவான். சில மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தியா வீட்டுக்கு போய், எம்டி அப்படி சொன்னாருன்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் முன்னாடி அப்படி திட்டினா வருத்தப்படாம எப்படி இருப்பேன்? நானும் ஒரு மனுஷன்தான். நான் அப்படி சொல்லுங்க. நீங்க எனக்கு மேனேஜர் இல்ல மேடம். நீங்க என்ன வேணா பேசலாம். ஏங்க இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன மேடம்னு எதுக்காக கூப்பிடுறீங்க?
நான் உங்க கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளு. உங்களை மேடம்னு கூப்பிடலன்னா எப்படி? நடந்ததுல என்னோட தப்பு என்னங்க இருக்கு? உங்க தப்பு ஒன்றும் இல்லை மேடம். உங்களை சந்தியான்னு பேரை வச்சு கூப்பிட்டேல்ல, என்னோட தப்பு. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? சந்தியா வருணோட கையை பிடிச்சி, பேசாம நான் ஜாபை ரிசைன் பண்ணிடவா? அதுக்கு வருண் கோவமா சந்தியாவோட கைய உதறி, அப்படின்னா உன்னோட மேனேஜர் போஸ்ட் எனக்கு பிச்சையா கொடுக்குறேன்னு சொல்றியா? உன் பிச்சையை ஏத்துக்கிற மாதிரி நான் கேவலமா போகல. அப்படி இல்லைங்க. ஆபீஸ் முன்னாடி இப்பவே எனக்கு ரொம்ப அவமானத்தை கொடுத்துருக்க. அது பத்தாதா உனக்கு? ஏன் நான் பேசுறது எல்லாத்தையுமே நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க? சரி, நான் என்ன பண்ணணும் அதையாவது சொல்லுங்க. இப்ப நீ சம்பாதிக்கிறது கம்பேர் பண்ணா நான் சம்பாதிக்கிறது கம்மிதான். இப்ப நீ என்ன பண்ணணும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இப்படி அங்கிருந்து கோவமா போயிருவான். கல்யாணமாகி 12 வருஷத்துல ஒரு வாட்டி கூட அழுகாத சந்தியா அன்னைக்கு அழுவான். சொல்லப்போனா வருண் தன்னோட பொண்டாட்டி வேலைக்கு போய் சொந்த கால நிக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா தன்னை விட ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறது, சந்தியாக்கு கீழே இவன் வேலை பார்க்கறது இவனுக்கு பிடிக்கல. இப்படி சில நாட்கள் போச்சு. வருண் சந்தியா கிட்ட முன்ன மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறான். அவனோட பர்த்டேக்கு எப்பவும் போலவே ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் இவன் இன்வைட் பண்ணுவான். அன்னைக்கு சாயங்காலம் வருண் சந்தியா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது எம்டி சந்தியா கிட்ட, சந்தியா, மத்த பிரான்ச் மேனேஜர் கூட இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. இனி ஒரு ½ அன் அவர்ல அது ஸ்டார்ட் ஆயிடும். சார், அது இன்னைக்கு என் வீட்டுக்காரோட பர்த்டே. வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓ, ஹாப்பி பர்த்டே வருண். இந்த மீட்டிங் பத்தி நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். மீட்டிங் 1 ஹவர்ல முடிஞ்சிடும். அது ஆனதும் நீ போலால. இப்படி எம்டிக்கு போன் வந்ததும் பேசிக்கிட்டு பக்கத்துல போயிருவான். அப்போ வருண் சந்தியா கிட்ட, நீங்க இங்கே இருந்து மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க மேனேஜர் அவங்கள. இப்படி எகத்தாளமா பேசிட்டு அங்கிருந்து வந்துருவான். ஒன்னும் பண்ண முடியாம சந்தியா அங்கே இருந்து மீட்டிங்க எடுத்துப்பா. வருண் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. வருண் குழந்தைங்கள பார்ட்டிக்கு ரெடி பண்ணுவான். ஆனா பார்ட்டிக்கு ஆபீஸ் கொலீக்ஸ் யாருமே வரல. 2 ஹவர் வெயிட் பண்ணுவான். அப்பா, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. நாம 4 பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணிடலாம். இப்படி சந்தியாவுக்கு பிந்து போன் பண்ணுவான். சார், என் பொண்ணு மறுபடியும் கால் பண்றா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். இந்த மீட்டிங் முடிஞ்சது போ சந்தியா. ஆயிடுச்சுல்ல. இப்படி 2 மணி நேரம் அந்த மீட்டிங் நிறைவடைந்துச்சு. சந்தியா ஆபீஸ் கார்ல வீட்டுக்கு போவா. சந்தியா பொண்ணு பிந்து அவகிட்ட போய், பார்ட்டிக்கு அப்பாவோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே வரலம்மா. சாயங்காலம் சீக்கிரமா வரேன்னு நீ சொன்ன இல்லம்மா, இவ்வளோ லேட்டா வந்திருக்க நீ? சந்தியா தன்னோட புருஷன் கிட்ட போய், மீட்டிங் இப்பதாங்க முடிஞ்சது. மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் நேரா வீட்டுக்கு தான் வரேன். நீ என்ன சொன்னாலும் கூட நான் கேக்குறேன். உங்க பிறந்த நாளுக்கு உங்க கூட இருக்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா சொல்லுங்க? ஆனா அப்படி ஒரு மீட்டிங் இருக்குங்கிறதே எனக்கு சாயந்தரம் தாங்க தெரியும். 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஆபீஸுக்கு நான் தான் மேனேஜர் ஆவான்னு நினைச்சாங்க. அதுக்குதான் என் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாருமே வந்தாங்க. இப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய நீ பறிச்சுக்கிட்ட. அதுக்குதான் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ நீ கூட லேட்டா வர. நான் உன்னை மேடம் மேடம்னு சொல்லி உனக்கு கீழே வேலை பார்க்கறல்ல, அதுக்குதான் நான் உதவாங்கிற மாதிரி உனக்கு தெரியணும் போல. இப்ப வரைக்கும் என்ன ஹீரோவா பார்த்த என் குழந்தைங்க கூட என்ன பைத்தியமா பாக்குறாங்க. பசங்க உங்களை பத்தி ஏங்க தப்பா நினைக்க போறாங்க? இன்னைக்கு எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தானே காரணம். ஆனா நான் ஜாப்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே இந்த வாழ்க்கை சுத்தமா நல்லா இல்லைங்க. நமக்குள்ள சண்டை வருது. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலங்க. நான் இந்த வேலையை விட்டு நின்னுடுறேன். உன் வேலை எனக்கு பிச்சை போடாதுன்னு முதலையே சொல்லிட்டேன். வேலையை விட வேண்டியது நீ இல்ல, நான் தான். உனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. நானே வேலையை விட்டுறேன். சின்ன வயசுல இருந்து நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ என் பொண்டாட்டி கையால நான் தோத்துட்டேன். நீ பெரியவளா இருக்கலாம். இந்த சொசைட்டில நான் உன்னை விட பெரியவன்னு காட்டுறேன். என்ன தோக்க வச்சல்ல, நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்குதான் நான் சொந்தமா ஒரு கம்பெனியை ஓபன் பண்றேன். இப்படியெல்லாம் சொல்லி பாக்குற வேலைய அவன் விட்டுருவான். வருண் சொந்தமா கம்பெனியை உருவாக்க யோசிப்பா. லோனுக்காக பேங்குக்கு போவான். நீங்க ஷூரிட்டியா என்ன வைக்கிறீங்க? ஷூரிட்டியா என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி கண்டிப்பா ஜெயிக்கும்.
இதால இந்த கடனை 6 மாசத்துல அடைச்சிருவேன். ஷூரிட்டி இல்லாம லோனை கொடுக்க முடியாதுப்பா. இப்படி கச்சிதமா அவங்க சொல்லிடுவாங்க. அடுத்த பேங்க்ல கூட இப்படிதான் நடக்கும். அதோட வருண் ரொம்ப சோகமடைவான். இது தெரிஞ்சு வருணோட தங்கச்சி ஃபோன் பண்ணுவா. ஸ்டார்ட் அப் ஐடியா பிடிச்சிருந்தா பேங்க்ல ஷூரிட்டி இல்லாமே லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே. உன்னோட ஐடியாவுக்கு நிச்சயமா உனக்கு லோன் கிடைச்சிரும்னு. வருண் லோனுக்காக தங்கச்சி சொன்ன பேங்குக்கு போவான். அங்க பேங்க் மேனேஜர், உங்க ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பேங்க்ல இருந்து நான் உனக்கு லோன் தரேன். இப்படி சொன்னதுனால வருண் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். சந்தியா கிட்ட, என்னோட ஸ்டார்ட் அப்புக்கு லோன் கிடைச்சிருக்கு. இதான் உனக்கு எதிரா முதல் படி. நீங்க ஜெயிக்கிறது தாங்க எனக்கு வேணும். ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் எனக்கு கவலையா இருக்கு. உன்னை விட நான் கம்மியா இருக்கணும்னு நீ யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப நாடகம் ஆடாத. இப்படி கோவப்படுவான். இப்படி கொஞ்ச நாட்கள் நான் வந்துச்சேன். வருணுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைச்சது. வியாபாரத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கு வந்த லாபத்தை மறுபடியும் முதலீட்டா போடுவான். ஒரு நாள் பிந்து ரோட்டை தாண்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆஸ்பத்திரியில சேர்க்கும்போது வைத்தியரு வந்து, உங்க பொண்ணோட தலையில பலமா அடிபட்டதுனால அங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். இல்லனா உங்க பொண்ணோட உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் மேடம்? ஆபரேஷனுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சீக்கிரமாவே பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அந்த பேச்சை கேட்ட வருண் சந்தியா கிட்ட, என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் வியாபாரத்துல போட்டேன். ஆபரேஷன் பில் நீயே கட்டுறியா? ஆனா என்கிட்டயும் பணம் இல்லங்க. வருஷக்கணக்கா வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நீ சம்பாரிச்சுக்கிட்டே இருக்க. உன்கிட்ட 8 லட்சம் காசு கூட இல்லையா? உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்லங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்க கம்மி விலைக்கு வித்தாவது சீக்கிரமா போய் பணம் எடுத்துக்கிட்டு வாங்க. ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்க கம்மியான ரேட்டுக்கு வித்தனா எனக்கு லாஸ் ஆகும். அதுக்கு தானே இப்படியெல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இருக்க? என்னங்க இந்த நேரத்திலயும்? சி, இத்தனை நாள் நல்லா பொண்டாட்டியா இல்லனாலும் நல்ல அம்மான்னு நினைச்சேன். ஆனா இப்போ குழந்தை உயிருக்கே ஆபத்தா இருக்கு. இன்னும் வீம்பா இருக்க நீ. என்ன நம்புங்க, உண்மையிலேயே என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லங்க. சி, நீ இப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு எதிரா ஜெயிக்கிறத விட என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம். இப்படி அங்கிருந்து போய் தன்னோட ஸ்டாக்கை கம்மியான ரேட்டுக்கு சேல் பண்ண முயற்சி பண்ணா. வெறும் உங்க ஸ்டாக்கை மட்டும் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க கம்பெனி மொத்தமா எனக்கு விக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். காசு ரொம்ப அவசரம், அதனால ஓகே சொல்லுவான். கம்பெனி அவ பேர்ல எழுதி வச்சு காசை வாங்கிப்பா. அதுல 3 லட்சத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பா. அப்போ வருண் தங்கச்சி பிரியா அங்க வருவா. டாக்டர் வெளியே வந்து, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மயக்கம் தெளிஞ்சிடும். நீங்க போய் பாருங்க. மகளை பாக்குறதுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கும்போது வருண் சந்தியா கிட்ட, நீ எங்க வர? உன்கிட்ட காசு இருந்து கூட பொண்ணுக்கு நீ செலவு பண்ணல. அம்மாவா நீ செத்துட்ட. உன் மூஞ்ச கூட எனக்கு காட்டாத. போயிங்கிருந்து. சந்தியா ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே இருப்பா. பிரியா வருண் கிட்ட, அண்ணி சொன்னது உண்மைதானே? அவங்க கிட்ட பணம் இல்ல. நீயும் அவளோட பேச்ச நம்புறியா? அண்ணா தெரியாம பேசாத. உனக்கு உண்மையிலேயே பேங்க்ல லோன் கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பிரியா, என்ன பேச விடுங்க அண்ணி. லோன் கிடைச்சதுனாலதான் நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஷூரிட்டி இல்லாம பேங்க்ல லோன் தருவாங்கன்னு சொன்னது நீதான். ஆமாண்ண, நான் தான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா அப்படி சொன்னதே அண்ணிதான். இந்த காலத்துல ஷூரிட்டி இல்லாம எந்த பேங்க்லன்னா லோன் கொடுப்பாங்க? அண்ணி 1 வருஷம் சம்பளத்தை அவங்க பாஸ் கிட்ட இருந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க. அததான் பேங்க்ல போட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுக்கு 8 மாசமா சம்பளமே வரல. நீ இத்தனை நாளா வியாபாரம் செஞ்சியே, அது அண்ணியோட பணத்துல தான். நேரடியா உனக்கு பணத்தை கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தான் அண்ணி இப்படி பண்ணாங்க. வருண், என்ன கேக்குறேன் நானு? ஒண்ணுமே புரியல. நீ ஜெயிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கோ இல்லையோ, அது அன்னிக்கு இருக்குன்னு. அதனாலதான் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணி படாத பாடுபட்டு உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அண்ணி என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அதனாலதான் இத்தனை நாளா நான் அதை சொல்லலண்ண. அண்ணா, தயவு செஞ்சு அண்ணி கூட மட்டும் சண்டை போடாதண்ண. நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வருண் வருத்தத்துல கண்ணுல கண்ணீர் கொட்டும். என்ன மன்னிச்சிரு சந்தியா. நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேன். என்னை விட ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நான் உன்னை பார்த்து பெருமைப்படணும்.
அதை விட்டு பொறாமப்பட்டேன். அப்போல இருந்து எனக்கு நேரமே சரியில்லை. நீ நல்லபடியா என்கிட்ட பேசினாலும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நான் கெட்டவனா ஆயிட்டேன். இத்தனை நாளா உங்க லைஃப்ல வந்த பிரச்சனையால தானங்க நீங்க இப்படியெல்லாம் மாறினீங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. இப்படி வருண் கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பிந்துவை சந்திப்பாங்க. பிந்து 2 மாசத்துல நல்லபடியா ஆயிருவா. சந்தியா தன்னோட புருஷன்கிட்ட, உங்ககிட்ட இருக்கிற பணத்துல மறுபடியும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல சந்தியா, உனக்கு எதிரா நான் ஜெயிக்கணும்னு அந்த கம்பெனியை ஓபன் பண்ண. அது நல்லதில்ல. அதுக்குதான் நல்ல காரணம் இல்லாம அந்த கம்பெனி என் கையை விட்டு போயிடுச்சு. என்னை விட நீ ரொம்ப திறமசாலின்னு என் கெட்ட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்குதான் உன் கீழே வேலை பார்க்கறது அசிங்கமா பார்த்தேன். இப்போ உன் கீழே வேலை பார்க்கறது நான் கர்வமா பார்க்கறேன். அசிங்கமா இப்ப நான் பார்க்கல. இப்படி சந்தியா கூட சேர்ந்து எம்டியா பார்க்க போவான். நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது உன் பொண்டாட்டி மேல நீ பொறாமப்படுறதுக்கு இன்டைரக்டா நானும் கூட காரணம். நீ விட்ட வேலைய மறுபடியும் கொடுத்தோம்னா நான் பண்ண தப்ப சரியாக்குற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி வருணுக்கு மறுபடியும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க்கா கொடுப்பாங்க. வருண் சந்தியாவை ஆபீஸ்ல மேடம்னு கர்வமா கூப்பிடுவான். அது மட்டும் இல்லாம வீட்டுல கூட கிண்டல் பண்றதுக்கு மேடம் மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்பல இருந்து அவங்க 2 பேருமே குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதைய கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ரொம்ப அழகான பொம்மையோட நல்ல குடும்ப கதையோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.